ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் பொம்பே ஸ்வீட் ஷாப்ஸ்வெல்ல விற்கிற மிச்சமே டிஃபரண்ட்டான சீரொட்டி ரெசிபி தான் செஞ்சு காட்டுகிறேன். பொம்பே ஸ்வீட் ஷாப்ஸ்வெல்ல போயிட்டு திண்டிக்கிறவங்களுக்கு இந்த ஸ்வீட்டை பற்றி தெரிஞ்சிக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இது என்ன ஸ்வீட் என்று தெரியாமையும் இருக்கும். மிச்சமே ஈஸியான மெத்தடில் தான் நான் இந்த ஸ்வீட்டை செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல் 2 கப் கோதுமாவை நல்லா சளிச்சு எடுத்து கொண்டு போகிறோம். அதில் வறுக்காத ரவையும் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான மாதிரி உப்பையும் நான் சேர்த்துக்கொண்டேன். அதோடு இந்த மாலையை 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸையும் நான் சேர்த்துக்கொண்டேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா சூடாக்கி அந்த சூட்டோடையே இந்த மாலை ஊற்றிக்கொள்ள வேணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆக ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கொள்ளணும். நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்த பிறகு 3/4 கப் காய்ச்சாத பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாங்கள் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிணையிறோமோ அப்படி ஒரு சாஃப்டான டோவாக பிணைஞ்சு கொள்ளணும். உங்கள்கிட்ட பசும்பால் இல்லாட்டி மில்க் பவுடரில் சரி 3/4 கப் பாலை கரைச்சி எடுத்துக்கோங்க. பாலை ஊற்றி பிணையிற நேரம் ஒரு கால் எல்லாம் ஊற்றி பிணையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பிணைஞ்ச மாலை இருந்து சப்பாத்தி உருண்டையை விட கொஞ்சம் சின்னதாக எல்லாத்தையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கொண்டேன். நான் இந்த சீரொட்டியை செய்கிறதுக்கு 5 உருண்டை தான் எடுத்தேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் தடவை ட்ரை பண்ணுற பிகினர்ஸாக இருந்தால் 3 இல்லாட்டி 4 உருண்டையை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை நான் காட்டுற மாதிரி நல்ல ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு 3 டேபிள் ஸ்பூன் கோர்ன்ஃப்ளவரையும் இந்த நெய்யில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். முக்கியமாக இப்படி யூஸ் பண்ணுற நேரம் நெய் ரூம் டெம்பரேச்சரில் ஈக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கோர்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணுற நேரம் ஈஸியாக ஈக்கும். இனி பிடிச்சி வச்சிருந்த போல்ஸை நான் காட்டுற மாதிரி மெல்லிசா தட்டி எடுத்துக்கொள்ளணும். எவ்வளோ மெல்லிசா தட்டேலுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் காட்டுற மாதிரி கோர்ன்ஃப்ளவர் மிக்ஸில் இருந்து தட்டி எடுத்து இந்த ரோட்டியில் ஸ்ப்ரெட் பண்ண ஒன்றும்.
இப்படியே தட்டி வச்சிருந்த ரோட்டிக்கு எல்லாம் கோன்ஃப்ளவர் மிக்ஸை பூசி ரோட்டியை ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கிக்கொள்ளணும். இப்போ 5 ரோட்டியையும் அடுக்கின பிறகு லாஸ்ட்டாக கையால் நல்லா கொஞ்சம் எல்லாம் ஒரே அளவுக்கு வர மாதிரி லெவல் பண்ணிக்கொள்ளணும். இனி இதை நல்லா டைட்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ரோட்டியில் இருக்கிற எஜஸ் எல்லாத்தையும் நல்லா ஒட்டிக்கொள்ளணும். இல்லாட்டி இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிற நேரம் அதில் இருக்கிற லேயர்ஸ் விளங்காமல் பிரிஞ்சிடும். இப்போ நான் காட்டுற மாதிரி ஒரே அளவாக வாரத்துக்கு இப்படி வெட்டி எடுத்துக்கொள்ளணும். நான் செஞ்ச எல்லா ரோட்டியையும் ஒரு காலை தட்டி வெட்டி எடுத்துக்கொண்டேன். அப்போ மறுவா இதை தட்டி ஃப்ரை பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ வெட்டினத்திலேருந்து ஒன்று எடுத்து பூரிடை சைஸுக்கு தட்டி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இந்த சீரோட்டியை ஃப்ரை பண்ணி எடுக்கிற நேரம் பூரிக்கு மாதிரி நல்ல கலர் வர ஃப்ரை பண்ணி எடுக்கப்படாது. ஜஸ்ட் 2 சைடும் ஃப்ரை ஆகி வந்தால் போதும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஒரே பக்கம் ஃப்ரை பண்ணாமல் திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணணும். அப்போ நல்ல உள்ளுக்கு எல்லாம் வெந்தும் இருக்கும், கூட கலரும் வராது. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த சீரோட்டிக்கு மேலால் பவுடர் சுகரை ஒரு ஸ்டெய்னரை வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்ளணும். பாருங்க எவ்வளவு லேயராக அழகாக கிறிஸ்பியாக யம்மியான சீரோட்டி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட வீட்டில் பெரியவங்கள்ல இருந்து கிட்ஸ் மட்டும் விரும்பி தின்னுவாங்க. நான் இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சீரோட்டியை பர்த்டே பார்ட்டிஸ், ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சு கொள்ளையிலும். மிச்சமே டிஃபரண்டான டேஸ்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். அதோட நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பை பாய்.